ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வாங்க போனீங்கன்னா டாடா ஏசி பிக்கப் ஜோஸ்டர் வாங்க போனீங்கன்னா லோடு வண்டி வாங்க போனீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள் சரிங்களா. புதுசு வாங்கலாமா செகண்ட்ஸ் வாங்கலாமா உங்களுக்கு டவுட் இருக்கும். என்னை பொறுத்துக்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் வாங்கிக்கலாம். ஏன்னா புதுசுலாம் போனீங்கன்னா 8 லட்சம் 7 லட்சம் டாடா சண்டி பிக்கப் ஜோஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக வச்சுங்க. இப்போ டாடா சண்டி சொல்லணும்னா இப்போ செகண்ட்ஸ் போயிட்டுனா 3 லட்சத்தை வாங்கிக்கலாம். 3 லட்சம் வாங்கினா தொட்டி கட்டி வரும். இதே நீங்கள் புது வண்டி வாங்கினீங்கன்னா கம்பெனி பண்ணி மட்டும் வரும். நம்ம தொட்டி கட்டுறதுக்கு ஃபுல்லாக பெயிண்டிங்லாம் பண்ணிறதுக்கு அது எப்படி பார்த்தா 1 லட்சம் ஆகும். ஏன்னா புதுசாக தொட்டி கட்டுற ரேட் ஆகும் சரிங்களா. செகண்ட்ஸ் போயிட்டிங்கன்னா 2 லட்சத்தில் 3 லட்சத்தில் வாங்கிக்கலாம். வண்டி மாடல் பொறுத்து வாங்கிக்கலாம். அப்படி நம்ம வாங்கினாலும் நம்மளுக்கு வாடகை இருக்கணும் சரிங்களா. சப்போஸ் நீங்கள் ஓன் வாடகை இருக்குது, நீங்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ண போனால் புதுசே போகலாம், நம்பி போகலாம். இப்போ நான் வண்டி புதுசாக வாங்க போகிறேன், இப்போ தான் வண்டி தொழில் வர போனீங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் செகண்ட்ஸ் வாங்கிங்க சரிங்களா. யாரும் புதுசு வாங்காதீங்க. ஏன்னா இப்போ செகண்ட்ஸும் புதுசுக்கும் இந்த புது வண்டி என்ன வாடகையோ அது அந்த பழைய வண்டி அதே வாடகை. இப்போ இங்கேருந்து 5 கிலோமீட்டர் போனால் 500 வாடகைன்னா ஆனால் பழைய வண்டி 500 வாடகை சரிங்களா. ஆனால் பழைய வண்டி கொஞ்சம் செலவு வைக்கும் தான், அது உண்மை தான். ஆனால் புது வண்டி பொறுத்த வரைக்கும் என்னன்னா கொஞ்சம் டியூ கட்ட முடியுங்க. அதான் உண்மையே. நம்ம இப்போ 7 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா அந்த 7 லட்சம் காசு எடுக்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் ரொம்ப லேட் ஆகும். செகண்ட்ஸாக 3 லட்சம் வாங்கி போட்டோமா வண்டி வாங்கினோமா போயிடலாம். ஆனால் நீங்கள் புதுசு வாங்கிட்டீங்கன்னா மாதம் டியூ கட்ட முடியாது, ரொம்ப பெருசுங்க சரிங்களா. நம்ம அந்த ஃபீல் விட்டு போயிடும். அது தப்பு பண்ணுங்க, அதான் விஷயமே. ஃபீல் புதுசாக வரப்போனீங்கன்னா கொஞ்சம் வண்டியை செகண்ட்ஸ் வாங்கிட்டு வாங்க சரிங்களா. அது இல்லாமல் உங்களுக்கு டெய்லியும் வாடகை இருக்குது, எனக்கு டெய்லி இன்ஜினியர் இருக்காங்க, டெய்லி நம்ம கடையில் வாடகை ஓட்ட சொன்னால் புதுசு போயிடலாம். இப்போ நீங்கள் ஆளுங்க நம்பி சப்போஸ் வாடகை இப்போ தான் நீங்கள் புதுசாக ஃபீலுக்கு வரீங்கன்னா ரொம்ப கஷ்டம் சரிங்களா. இதனால செகண்ட்ஸ் ஆனேன் 3-5 மாதம் வண்டி ஓட்ட சும்மா தான் பாட்டினேன். ஏன்னா எனக்கு கஷ்டமாக யாரும் தெரியாது, இந்த ஃபீலுக்கு புதுசு. அதனால் புதுசாக வந்தீங்கன்னா கொஞ்சம் வண்டியை எடுத்திங்கன்னா செகண்ட்ஸ் பார்த்துருங்க. புதுசு மட்டும் யாரும் இருக்காதிங்க. ஏன்னா இப்போ புதுசு எடுத்துகிட்டு வராங்க, ஒரு 3 மாதம் ஓட்டுவாங்க, வண்டி விற்றுட்டு போயிடுவாங்க. என் டியூ கட்ட முடியல, அதுக்கேற்ற வாடகை இல்லை, அப்போ நம்மளுக்கு கமிட்மெண்ட்டு, நம்மளுக்கு எவ்வளோ செலவு இருக்கும். ஏன்னா வாடகை இருந்தாங்க நம்ம ஓட்ட முடியும். வண்டி அதிகமாகிடுச்சு. இப்போ டாடாஸ் பார்த்திருக்கோம் 1-2 ஒன்றா போகல, இப்போ தெரு வண்டியுமே இருக்குது, ஆட்டோ மாதிரி இருக்குது டாடாஸ் வண்டி. ஏன்னா எல்லா இடத்துலையுமே டாடாஸ் வண்டி அதிகமாகிடுச்சுங்க சரிங்களா. வாடகை இப்போ 500 வாடகைன்னா இன்னொருத்தவங்க நம்ம டிமாண்ட் பேசுவாங்க 400 வரியா இல்லை 350 வரியான்னு. நம்ம அதிகமாக சொன்னால் சரி வாடகை வண்டி பார்த்து சொல்லி போவாங்க சரிங்களா. இதான் இப்போ உண்மையாக நடந்துட்டு இருக்கு. தயவுசெய்து வண்டி வாங்க போனீங்கன்னா இது வேறு வருஷம் நம்மளுக்கு எஃப்சியே இருக்குது. இன்சூரன்ஸு, எஃப்சி, இது பெயிண்டிங்கு, டிங்கர் ஒர்க்கு எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே மன உளைச்சல் ஆகிடுங்க. ரொம்ப கஷ்டங்க அந்த ஃபீல்டு பொறுத்திருக்கோம், மோட்டாரை பொறுத்திருக்கோம். நம்ம சப்போஸ் வண்டி வாங்க போனீங்கன்னா புதுசு செகண்ட்ஸ் போனீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்து செகண்ட்ஸ் போய்க்கோங்க, புதுசு போவாங்க. சப்போஸ் டெய்லி வாடகை இருக்குது, நான் இன்ஜினியர் கடை ரெகுலர் கடை ஓன் பிஸ்னஸ் பண்ண போனீங்கன்னா புதுசு போயிடலாம். செகண்ட்ஸ் போனீங்க கொஞ்சம் செலவு வைக்க தான் செய்யும். ஆனால் செலவு வச்சு ரெடி பண்ணிட்டோன்னா அது வச்சு செலவு வைக்காது, சும்மா செலவு வைக்காது சரிங்களா. ஒரு பொருள் போயிடுச்சுன்னா அந்த பொருளை மாற்றிட்டேன்னு வச்சுங்க, அது அப்படியே 3 வருஷம் 4 வருஷம் ஜம்முன்னு ஓடும், எந்த பிரச்சனைலாம் ஓடும் சரிங்களா. அது ஒன்று. அப்புறம் என்ன ஆள் பழக்கம் வேணும் முக்கியமாக நம்மளுக்கு. ஆள் பழக்கம்னா இந்த உங்கள் ஏரியாவில் வண்டி ஓட்ட போனீங்கன்னா நீ வண்டி வச்சுருக்கீன்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும். டாடா பையன் வண்டி வச்சுருக்கான், ரோடு வச்சுருக்கான். சும்மா சாண்டில் எங்கேயோ போட்டு வண்டி தெரிஞ்சாலே அவங்க ஃபோன் பண்ணி கூடுவாங்க கஸ்டமர். இவங்க வீடு ஷிஃப்டிங்கு அதுக்கு நான் கடை பொருள் எடுக்கும் இதெல்லாம் கூப்பிட்டே இருப்பாங்க. அது ஒன்று சரிங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் வண்டி இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனி வேலைக்கு போனாங்க சம்பாதிச்சிடலாங்க. இந்த வண்டி ஓட்டு வந்தவங்கள சேமிப்பே கிடையாது. வண்டி பொறுத்து என்ன ஃபால்ட் ஆகும் என்ன சொல்லவே முடியாது. திடீர்னு ஃபால்ட்னா 5000 ஆகலாம், 3000 ஆகலாம், 4000 ஆகலாம் சரிங்களா. என்ன ஃபால்ட் சொல்ல முடியாது. திடீர்னு என்ன ஆகும், பெல்ட் கட் ஆகலாம். ஏன்னா பெல்ட் டப்புன்னு உடனே கட் ஆகிடுச்சனால 23,000 செலவு. உடனே லோடு இது போய் எம்டியாக போயிருந்தேன், டப்புன்னு பெல்ட் கட் ஆயிடுச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நானும் கொஞ்சம் எனக்கு அருவும் இல்லை சரிங்களா. கட்டாயமாக டப்புன்னு செல்ஃப் போட்டேன். இந்த மாதிரி செல்ஃப் யாரும் போடக்கூடாது. இப்போ செல்ஃப் போட்டிங்கன்னா அந்த உள்ளே அந்த கேம் செட்டை உடஞ்சிடும். பெல்ட் கட் ஆகிடுச்சுன்னா செல்ஃப் மட்டும் யாரும் போட்டுவாங்க சரிங்களா. என்னை பொறுத்து சொல்லுவேன், வண்டி வாங்க போனீங்கன்னா கொஞ்சம் வாடகை இருக்குன்னா விசாரிச்சுட்டு பார்த்துட்டு வாங்க சரிங்களா. இந்த ஃபீல்டு புதுசாக வர போனீங்கன்னா நானும் இந்த ஃபீல்டு புதுசாக வந்தேன் ஒரு வருஷம் ஓட்டல, சும்மா கொஞ்சம் 2-3-5 வாடகை, ஒரு நாளைக்கு 2-3 வாடகை அப்படியே ஓட்டினேன். ரொம்ப டல் ஆகிடுச்சு சரிங்களா. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கஷ்டமாக இருக்காங்க. வாடகை 1-2 வரும் வச்சுங்க. இப்போ லாங் வாடகை டெய்லி வராது, லோக்கல் வாடகை வரும். லோக்கல் வாடகைன்னா இங்கே பக்கத்தில் போனால் 400 இல்லை 500 அது மாதிரி வரும். இது நான் ஹோட்டல்லாம் போவாங்க, ஹோட்டலில் நம்ம ஃபோன் நம்பர் வச்சுருக்கேன். அவங்க சப்போஸ் மாதத்தில் 3-4 டைம் கூடுவாங்க. போனால் வண்டி ஃபுல் டே வச்சுருப்பாங்க. ஃபுல் டே போனீங்கன்னா எனக்கு 3000 2000 கொடுத்துருவாங்க சரிங்களா. 3000 2000 வாங்குவேன். அதுவே வாங்கினா நம்மளுக்கு கொஞ்சம் டியூ கட்ட இந்த வண்டி செலவு இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வண்டி வாங்க போனீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்லி வாடகை இருக்கா பார்த்தாங்கள, சும்மா போட்டு இருக்குவோம். அப்போ இன்னும் வண்டி வச்சுருப்பாங்க பாருங்க, அவங்ககிட்ட உங்கள் ஃபோனை கொடுத்தீங்க. சப்போஸ் அவங்க வாடகை வந்துச்சுன்னா உங்களுக்கு மாற்றி விடுவாங்க. அவங்க வெளியே எங்கே போயிட்டாங்கன்னா நான் வாடகை சொல்லுங்கண்ணா சொன்னீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க, தம்பி இங்கே போப்பா அங்கே வாடகை இருக்குது, அந்த வாடகை எடுத்து போப்பாங்கன்னா 500 1000 வாடகை கொடுத்துருவாங்க சரிங்களா. ஏன்னா டவுட்னா கமாண்ட் சொல்லுங்கள். வண்டி வாங்க போனீங்கன்னா என்கிட்ட கமாண்டை சொல்லுங்கள், என்ன வண்டி வாங்க சொல்லி என்ன மாடல் சொல்லி உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவேன். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் சார்.